திருவண்ணாமலை மலையின் உச்சியில் ஒளிரும் தீபத்தின் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? கவனமாக கேளுங்கள். ஒரு நாள் சிவபெருமான் பார்வதியுடன் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்த போது சிவபெருமான் பெருமையுடன், நான் தான் இந்த முழு பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளையும் தாங்கும் ஆதி ஜோதி என்றார். இதை கேட்டு பார்வதி சிரிப்புடன், அப்படி என்றால் அதை நிரூபியுங்கள் என்றார். இதை கேட்ட சிவபெருமான் கோபம் கொண்டு தன்னை முழு பிரபஞ்சத்தை நிறைக்கும் ஒரு ஜோதி அக்னியாக மாற்றிக்கொண்டார். அந்த ஜோதியை பார்த்தவுடன் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஆச்சரியமடைந்து அதில் பிரவேசிக்க முயன்றார்கள். பிரம்மா அன்ன பறவையாக மாறி வானத்தில் பறந்து அந்த ஜோதியின் உச்சியை தேடினார். விஷ்ணு பன்றியாக மாறி தரையை தோண்டி அதன் அடியை தேடினார். ஆனால் எவ்வளவோ தேடியும் ஜோதியின் எல்லையை கண்டுபிடிக்க முடியவில்லை. பிரம்மாவின் சிறகுகள் எரிந்து வாடின. விஷ்ணுவும் சோர்வடைந்தார். அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள், சிவபெருமான் ஒரு எல்லையற்ற சக்தி, அவரது வடிவம் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது என்று. அந்த ஜோதி அக்னியே திருவண்ணாமலை மலையாக மாறியது. இன்றும் திருவண்ணாமலை மலையின் உச்சியில் ஒளிரும் மகா தீபம் அந்த வரலாற்றை கூறுகிறது. திருவண்ணாமலையின் அருணாச்சலேஸ்வரர் கோவில் 7 அற்புதங்கள். 1. அக்னிலிங்கம், தீயாலான சிவன். இங்குள்ள அருணாச்சலேஸ்வரர் ஒரு தீப்பிழம்பு வடிவில் காட்சி தருகிறார். உண்மை, கருவறையில் ஒரு தீப்பிழம்பு எப்போதும் எரிகிறது. 2. அண்ணாமலையின் பிரகாசம். கோவில் அமைந்துள்ள அண்ணாமலை சூரிய உதயத்தில் பொன்னிறமாக மின்னும் ஐதீகம். சூரியனின் முதல் கிரணம் இங்கே விழுந்த பிறகே உலகம் முழுவதும் பகல் தொடங்கும். 3. கருவறையில் நடராஜர் நடனம். மகா குரு பூஜை நாளில் கருவறையில் நடராஜர் சிலையின் நிழல் தானாகவே அசைகிறது. பக்தர்கள் இதை சிவனின் தாண்டவம் என பார்க்கிறார்கள். 4. 1000 கால் மண்டபம். கோவிலின் 1000 கால் மண்டபம் என்ற பகுதியில் 953 தூண்கள் மட்டுமே உள்ளன. ரகசியம், ஒவ்வொரு தூணையும் தட்டினால் வெவ்வேறு இடங்களில் ஒலி ஒலிக்கும். இசைக்கலைஞர்கள் இங்கே ராகங்களை சோதித்தார்கள். 5. பிரம்ம தாண்டம். கருவறையின் வடக்கு வாசலில் பிரம்ம தாண்டம் என்று பெரிய கல் தூண் உள்ளது. 8 முறை அந்த கல்லை தழுவினால் மனதின் காம எண்ணங்கள் அடங்கி ஆன்மீக ஒழுக்கம் காக்கப்படும் என்பது ஐதீகம். 6. கோவிலில் நிழல் இல்லாது. கோவிலின் கோபுரம் மற்றும் கட்டிடங்களுக்கு நிழல் ஏற்படாது. காரணம், கோவில் சூரியனின் சந்திரனின் இயக்கத்திற்கு ஏற்ப கட்டப்பட்டுள்ளது. 7. பரிவார தெய்வங்களின் அதிசயம். பாலமரம். கோவிலில் உள்ள ஒரு மரத்தில் பால் சுரக்கும் இயற்கை அற்புதம். வள்ளி தெய்வ யானை சன்னதி. இங்கே இருவரும் ஒரே சன்னதியில் உள்ளனர். இது வழக்கத்திற்கு மாறானது. ஏன் இது அற்புதங்கள்? இந்த கோவில் ஆன்மீகம் பிளஸ் அறிவியல் பிளஸ் கட்டிடக்கலையின் நேர்த்தியான கலவை. ஒவ்வொரு அதிசயத்தின் பின்னும் ஒரு ஞான செய்தி உள்ளது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. உலகத்திலேயே நம்ம இந்த உண்ணாமலை அம்மனுக்கு மட்டும்தான் ஒரு சிறப்பு உண்டு. நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நிறைய பேருக்கு தெரியும், கோவிலுக்குள்ள தீமிதி திருவிழா நடைபெறுவது இந்த திருவண்ணாமலை திருத்தலத்துல, அதுவும் உண்ணாமலை அம்மனுக்கு மட்டும்தான். வேற எங்கேயுமே அது கிடையாது. நீங்க மாரியம்மன் கோயில்ல, பாஞ்சாலியம்மன் கோயில் எல்லாம் பார்க்கலாம். ஆனா உண்ணாமலை அம்மனுக்கு இங்கேயே தீமிதி திருவிழா நடைபெறுகிறது அப்படிங்கிறது. இந்த அம்பாள் எவ்வளவு எளிமையானவள். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட கொடுத்துடு, நான் பாத்துக்கிறேன். அதனால எதையுமே அடியார்கள் என்ன பண்ணல, கடவுள்கிட்ட போய் இது குடு அது குடு அப்படின்னு கேட்கவே இல்லை. அப்படி ஏதோ ஒரு தேவை வந்துருச்சு கேட்கிறோம்னா சுவாமி கிட்ட மட்டும் போய் கேட்க கூடாதான். சுவாமி கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி யார்கிட்ட சொல்லணுமா? அம்பாள்கிட்ட சொல்லணுமா. அம்பாள்கிட்ட போய் சொல்லணுமா, அம்மாமா இன்னது வேணும். அண்ணாமலையார் தினம் கேட்பாராம் அந்த அம்மாட்ட, இன்னைக்கு யாரெல்லாம் உங்ககிட்ட என்னெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போனாங்க சொல்லு. என்கிட்டையும் சொல்லி இருக்கிறாங்க. சரி, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவோம் அப்படின்னு உண்ணாமலை அம்மனோடு உடனாகிய ஒருவனாக இருந்து அருள் புரியக்கூடிய எம்பெருமான். இந்த உலகத்துல பஞ்சபூதங்கள்ல ஒவ்வொரு பூதமும் ஒன்னொன்னுல இருந்து தப்பிச்சுக்கும். நீங்க நீரில் கரையாத பொருள் உண்டு, காற்றில் பறக்காத பொருள் உண்டு. ஆனா இந்த உலகத்துல நெருப்பில் எரியாத பொருள்னு ஏதாவது இருக்கா? எதை போட்டாலும் நெருப்பு என்ன பண்ணோம், அதை சாம்பலாக்கி கொடுத்துரும். அது மாதிரி நம்முடைய வினைகள், நம்ம என்ன கொஞ்சம் நஞ்ச வினைகளா வச்சிருக்கிறோம். எவ்வளவு இருக்குன்னு தெரியல, டெபாசிட்ல இருக்கு, நிறைய இருக்கு. அப்பப்போ நமக்கு அக்கௌண்ட்ல வர மாதிரி வந்துகிட்டே இருக்கும், அவ்வளவுதான். அந்த வினைகள் எல்லாவற்றையும் இந்த அண்ணாமலையார் எரித்து சாம்பலாக்கி விடுவார். அதுதான் ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. அனலே நம சிவாயம், அழலே நம சிவாயம், கனலே நம சிவாயம், காற்றே நம சிவாயம். புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி.